இவர்கள் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தங்களுடைய ஆட்சியை தொடர்கிறார்களா? இல்லை. மக்கள் விரும்பக்கூடிய அமைதியையும் இன்னும் மக்கள் விரும்பக்கூடிய பல்வேறு நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு தலைவர் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். 1400 ஆண்டுகளுக்கு முன்பே உண்மையிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறைவனின் புறத்திலிருந்து பல்வேறு வகை செய்தி, இறைவனின் புறத்திலிருந்து பல்வேறு செய்திகள் வழங்கப்பட்ட நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு தீர்க்க தரிசன தலைவர். இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தக்க தீர்வை வழங்கியவர். இன்றைய நவீன உலகு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தோல்வியை தழுவி நிற்கிறது, இன்றைய நவீன உலகு எந்தெந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க முடியாமல் சிக்கி திணறி கொண்டிருக்கிறதோ, மூச்சு விடக்கூட முடியாமல் திணறி கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை பிரச்சனைகளிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்வை வழங்குகிறார்கள். அந்த மக்களுக்கு எது தேவையோ அந்த நல்லவற்றை வழங்குகிறார்கள். அவர்களுக்கு தேவையான நிம்மதியான வாழ்வை உறுதி செய்கிறார்கள். எப்போது? இப்போதல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முன்பே. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பொழுது, அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மிய, இவர்கள் இந்த முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட தூதரை பின்பற்றுகிறார்கள் தெரியுமா? உம்மி, எழுத தெரியாது, படிக்க தெரியாது, உம்மி தூதரை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். அல்லதி யஜிதுனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத், இவர்கள் தௌராத்தில் இந்த தூதரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். வல் இன்ஜீல், மேலும் இன்ஜீல் என்கிற அந்த வேதத்திலேயும் இந்த தூதரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். நபிகள் நாயகத்தை பற்றி தௌராத் என்கிற வேதத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இன்ஜீல் என்கிற வேதத்திலேயும் முந்தைய வேதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை இவர்கள் காண்கிறார்கள். இந்த தூதரினுடைய குணங்கள் எப்படிப்பட்டது, பண்புகள் எப்படிப்பட்டது? யஅமுருஹும் பில் மஅரூஃப், நன்மையை இவர் ஏவுகிறார். வ யன்ஹாஹும் அனில் முன்கர், தீமையை விட்டு மக்களை தடுக்கின்றார். நல்லவற்றை ஏவுகிறார், தீயவற்றை தடுக்கின்றார். வ யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், தூய்மையானவற்றை இந்த மக்களுக்கு ஹலால் அனுமதிக்கப்பட்டவையாக ஆக்குகின்றார். வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், அசுத்தமானவைகளை, வெட்கக்கேடானவற்றை, அருவருப்பானவற்றை இந்த தூதர் மக்களுக்கு ஹராம், இவையெல்லாம் விலக்கப்பட்டது என்று தடை செய்கிறார். அது மட்டுமல்ல, வ யதஉ அன்ஹும் இஸ்ரஹும், மக்களின் சுமைகளை இவர் இறக்கி வைக்கிறார். மக்களை என்னென்ன சுமைகள் எல்லாம் அழுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த பாரம் எல்லாம் மக்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, அத்தகைய சுமைகளை, அத்தகைய பாரங்களை இந்த தூதர் அவர்களிடமிருந்து இறக்கி வைக்கின்றார். வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம், அவர்களின் மீது விலங்கிடப்பட்டிருக்கக்கூடிய விலங்குகளையும் உடைத்தெறிகிறார். நபிகள் நாயகத்தின் பணியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இவர் வெறும் தூதர் அல்ல, வெறும் உம்மி தூதர் மட்டுமல்ல, இவரை பற்றி முந்தைய வேதங்களில் இருக்கிற, தௌராத்தில் இருக்கிறது, இன்ஜிலில் இருக்கிறது. இவர் மக்களுக்கு நல்லதை ஏவுவார், தீயதை தடுப்பார், அசுத்தமானவைகளை ஹராம் என்பார், தூய்மையானவைகளை ஹலால் என்பார். அது மட்டுமல்ல, மக்களை எந்தெந்த சுமைகள் அழுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த சுமைகள் எல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய தூதர். மக்களின் கரங்களையும் கால்களையும் எத்தகைய விலங்குகள் பிணைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விலங்குகளை அடித்து நொறுக்கக்கூடிய தூதர். அந்த பணியை செய்கிறார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகத்தை பற்றி சொல்வதை பார்க்கணும். இது அல் அராஃப் என்கிற அத்தியாயத்தில் 157வது வசனம். அதே போல தௌபா என்கிற அத்தியாயத்தில் 128வது வசனத்தில் அல்லாஹ் இந்த தூதரை பற்றி சொல்கிறான், லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட தூதர்? அசீசுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரம். அந்த தூதர் உங்களுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிற, உங்களுக்கு நான் தேர்வு செய்து அனுப்பியிருக்கிற இந்த தூதர் நீங்கள் சிரமப்படுவதை பார்த்தார், அவர் கஷ்டப்படுவார். நீங்க சிரமப்படுறது, மக்களாகிய நீங்கள் எந்தெந்த வகையில எல்லாம் சிரமப்படுறீங்களோ, வழி தெரியாம, சரியான வழி கிடைக்காம, சரியான கருத்துக்கள் கிடைக்காம, அல்லது பிறரால் அடிமைக்கு உள்ளாக்கப்பட்டு எந்தெந்த வகையில நீங்க சிரமப்படுறீங்களோ அதையெல்லாம் பார்த்து இந்த தூதர் சிரமமாக, தனக்கு ஏற்படுகிற சிரமமாக கருதுவார். அது அவருக்கு பாரம். அசீசுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரம். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது உங்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று பேரார்வம் கொண்டவர். உங்க வாழ்க்கையில நல்லது வரணும். ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க? ஏன் வழி தெரியாம நிக்கிறாங்க? ஏன் சிரமப்படுறாங்க? ஏன் இவர்களை ஒடுக்குகிறார்கள்? ஏன் இவர்களின் உரிமைகளை பறிக்கிறார்கள்? உங்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளையும் உங்களுக்கு இழைக்கப்படுகிற அநியாயங்களையும் பார்த்து மனம் பொறுத்துக் கொள்ள முடியாதவர். உங்களுக்கு ஏற்படுற சிரமத்தை பார்த்து அவர் சிரமப்படுகிறார்.
உங்களுடைய சிரமத்தை நீக்க வேண்டும் என்று அவர் ஆர்வம் கொள்கிறார். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் வாழ்க்கையில் நன்மை ஏற்பட வேண்டும் என்று ஆர்வப்படக்கூடியவர். பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், மூமின்களிடத்தில் அன்போடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்பவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த பணியை பற்றி சொல்கிறார். அப்ப அல்லாஹ் எந்த கால சூழ்நிலையில் எப்படிப்பட்ட தூதரை எந்தெந்த பணிகளை கொடுத்து அனுப்புகிறார். மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வழி தெரியாமல் திக்கி திணறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி இருக்கிறார். மக்களை அழுத்தி கொண்டிருந்த சுமைகளை இறக்கி வைத்ததாக, அதற்காகவே இந்த தூதர் அனுப்பப்பட்டிருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் இறக்கி வச்சாங்க. வெறும் ஒரு வார்த்தை அல்ல, அலங்கார சொல்லல்ல, வெற்றி கவர்ச்சிக்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றை பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை பார்த்தால், அதற்கு முந்தைய கால சூழ்நிலையிலிருந்து நபிகள் நாயகம் வந்து என்னென்ன புரட்சிகளை செய்தார்கள், என்னென்ன பணிகளை செய்தார்கள் என்று பார்த்தால், அது நாள் வரையிலையும் மக்காவில் உள்ள, மதீனாவில் உள்ள, இன்னும் அந்த அரேபிய தேசத்தை சுற்றிலும் உள்ள மக்கள் என்னென்ன விலங்குகளால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்களோ அத்தனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்தார்கள். எந்தெந்த சுமைகளால் அவர்கள் அழுத்தப்பட்டிருந்தார்களோ அத்தனை சுமைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கி வைத்தார்கள். இன்னைக்கு அதுதான் இருக்கு. காலத்தால் தான் நம்ம பிந்தி இருக்கிறோமே ஒழிய, அன்றைய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், அதற்கு நபிகள் நாயகம் சொன்ன தீர்வுகள் அனைத்தும் இன்றைக்குள்ள இந்த நவீன காலகட்டத்திலையும் நபிகள் நாயகத்தின் அறிவுரையும் நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதலும் தேவையாக இருக்கிறது. இன்னைக்கு ரசூலுல்லாஹ் தேவையற்ற ஒரு தலைவர் அல்ல, அதிக தேவையுள்ள ஒரு தலைவர். உலகத்தில் உள்ள எந்த தலைவரை காட்டிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருத்துக்களும் அவர்களின் போதனைகளும் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அதிகம் தேவை. தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வெறும் அரேபிய தேசத்திற்கு அனுப்பப்பட்ட தலைவர் அல்ல, ஒரு குறு நிலத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு தலைவர் அல்ல, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முஸ்லிம்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட தலைவர் அல்ல, சர்வதேச தலைவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத் தலைவர், உலகத் தலைவர்களாம் வியக்குகின்ற உலகத் தலைவர். அப்படியான வழிமுறைகளை நபிகள் நாயகம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்க பாருங்க, மனித உரிமை ஆணையம், ஐநா சபை மனித உரிமைகளை எல்லாம் வரையறுத்தது. எப்போ அவங்க மனித உரிமைகளை வரையறுக்கிறாங்க? அதற்கு முந்தைய காலகட்டம் நீண்ட நெடுங்காலமா பேசினாலும் 1948 தான் உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தை அவங்க வெளியிட்டாங்க. ஒரு பெரிய பல்வேறு அறிக்கைகள், பல்வேறு செய்திகள், பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கி, இதெல்லாம் உலகளாவிய மனித உரிமை பிரகடனம். இந்த உலகத்தில் உள்ள எங்கு வாழ்கிற மக்களாக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இந்த உரிமை உண்டு என்று பல உரிமைகளை வரையறுத்தார்கள். இப்படி உரிமைகளை, மனித உரிமைகளை வரையறுத்து அதை ஒரு பிரகடனமாக அவர்கள் அறிவிப்பு செய்த காலம் இது 1948. அந்த பிரகடனத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தையும் ஒன்று விடாமல், அதை விட சிறந்த முறையில், அதை விட பன்மடங்கு விஷயங்களை கவனித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பிரகடனத்தை வெளிப்படுத்தி விட்டார்கள். இன்றைக்கு இந்த 1948 மனிதர்களுக்கு இந்த உரிமை வேண்டும், அந்த உரிமை வேண்டும், இதோ மனித உரிமை பிரகடனம், ஐநா சபையின் சார்பாக வெளியிடப்படுகிற அறிவிப்புகள், வெளியிடப்பட்ட அறிவிப்புகள், இது எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ் எப்போ முடிச்சிட்டாங்க, சாப்டர் க்ளோஸ். இவன் உட்கார்ந்து இந்த என்னென்ன பிரச்சனைக்கு இப்ப புதுசா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறானோ இதுக்கெல்லாம் நபிகள் நாயகம் எப்போதும் தீர்வு சொல்லிவிட்டார்கள். அந்த மனித உரிமை பிரகடனத்துல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் தெரியுமா? உயிர் வாழ்கிற உரிமை. கருப்பனோ வெள்ளையனோ, குட்டையோ நெட்டையோ, ஆணோ பெண்ணோ, பணக்காரனோ ஏழையோ, யாரா இருந்தாலும் சரி, அவன் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, அவனுக்கு உயிர் வாழ்கிற உரிமை உண்டு. அவன் உயிரை பறித்து விடக்கூடாது. அவன் இந்த தேசத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவனுக்கு உயிர் வாழ்வதற்குரிய உரிமை உண்டு. இதுதான் மனித உரிமை பிரகடனத்தில் வெளிப்படுத்தப்பட்ட பல விஷயங்கள்ல முக்கியமான விஷயம். இந்த உயிர் வாழ்கிற உரிமை அவர்களால் வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் இருக்கும், பேப்பர்ல இருக்கு, யதார்த்தத்தில் இருக்கா? எல்லாருக்கும் உயிர் வாழ்கிற உரிமை உண்டு, பேப்பர்ல இருக்கு. யதார்த்தத்தில் அந்த உயிர் வாழ்கிற உரிமை எங்கே இருக்கிறது? எல்லோருக்கும் உயிர் வாழ்கிற உரிமை இருக்கிறது என்றால் காசாவில் உள்ள குழந்தைகள் ஏன் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள்? அங்குள்ள பெண்கள் ஏன் கொல்லப்படுகிறார்கள்? இந்த ரமலான் மாதத்திலும் கூட அவர்கள் நோன்பு திறக்கிறார்கள், இரவு தொழுகையில் ஈடுபடுகிறார்கள். எங்கு? பாலடைந்த கட்டிடங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டு. நம்மை போன்ற சுதந்திரமான
அழகுபடுத்தப்பட்ட பள்ளிவாசல்களில் இருந்து கொண்டல்ல, வெட்ட வெளியில் எப்போது வேண்டுமானாலும் விமானங்கள் பறக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் நம்மின் மீது போர் தொடுக்கலாம், யுத்தங்களை தொடுக்கலாம், நம்மின் மீது குண்டுகளை துளைக்கலாம் என்கிற அச்சத்தோடு வெட்டவெளியில் நின்று கொண்டு கட்டிட இடிபாடுகளுக்கு மத்தியில் இரவு தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். கட்டிட இடிபாடுகளுக்கு மத்தியில் நோன்பை திறக்கின்றார்கள். அப்ப அந்த காசாவில் உள்ள குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் அங்குள்ள அப்பாவி மக்களுக்கும் உயிர் வாழ்கிற உரிமை ஏன் இல்லை? நீங்க தான் 1948 வெளியிட்டீங்கல்ல, உயிர் வாழ்கிற உரிமை எல்லாருக்கும் உண்டு, காசாவில் உள்ள குழந்தைகளுக்கு ஏன் இல்லை? இல்லையே. ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு இருந்ததா? இல்லை. ஏன் நமது அண்டை நாடு இலங்கை தமிழர்கள் அவர்களுக்கு உயிர் வாழ்கிற உரிமை இருந்ததா? இப்போது நாம் சொன்ன இந்த பகுதியில எல்லாம் ஈராக்ல, ஆப்கானிஸ்தான்ல, சிரியாவில, அலப்போல, காசாவில, இலங்கையில இந்த பகுதியில் உள்ள மனிதர்கள் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்தவரோ எந்த மதமாகவும் இருக்கட்டும், அவர்கள் உயிர் வாழ்கிற உரிமை ஏன் பறிக்கப்பட்டது? அப்படி பறிக்கப்பட்ட பொழுது ஐநா தலையிட்டு செய்த விஷயம் என்ன? குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்களா? இழந்துவிட்ட உயிர்கள் ஒன்றா இரண்டா? ஆயிரக்கணக்கிலா? லட்சக்கணக்கில். அப்ப உயிர் வாழ்கிற உரிமை அனைவருக்கும் உண்டு என்று பேப்பர்ல வரையிருக்கிறாங்க. நிஜத்துல இல்லை. நிஜத்துல அவன் அதிகாரம் உள்ளவன் வல்லாதிக்க நாடுகள் தான் விரும்பிய நபர்களை வேட்டையாடுகிறான். ஐநா சபை வேடிக்கை பார்க்கிறது. ஒட்டுமொத்த உலக நாடுகளும் வேடிக்கை பார்க்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் பேப்பர்ல எழுதி வச்சுட்டு போன தலைவர் அல்ல, செயல்படுத்தி காட்டிய தலைவர். இறுதி பேருரையில் நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் அம்வாலுக்கும் ஹராமுன் அலைக்கும். உங்களுடைய உயிர்களும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுக்கு ஹராம், புனிதப்படுத்தப்பட்டு விட்டது. கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா. இந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமோ, இந்த துல்ஹஜ் மாதம் எவ்வளவு புனிதமோ, இந்த துல்ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாள் எவ்வளவு புனிதமோ, அதுபோன்று உங்கள் ஒவ்வொருவரின் உயிரும் புனிதம், உங்கள் அனைவரின் பொருளாதாரம் புனிதம், உங்கள் அனைவரின் மானம் புனிதம். உயிரை, உடைமைகளை, மானத்தை புனிதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தார். வெறும் வெற்று அறிவிப்புள்ள ஐநா வெளியிட்டதை போன்ற அறிவிப்பு பிரகடனம் அல்ல, வெற்று பிரகடனம் அல்ல, செயல்படுத்தி காட்டினாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு உயிருக்கும், அவன் முஸ்லிமோ யூதனோ முஸ்லிம் அல்லாதவரோ யாரா இருந்தாலும் அனைவரின் உயிருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பேற்று பாதுகாப்பளித்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அறிவிப்பு, ஒவ்வொருவரின் உயிரும் புனிதம், எல்லா உயிரும் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய காரணத்தினால தான் நீங்க பாருங்க, போர்ல கூட யுத்தம் என்பது நபிகள் நாயகத்தின் மீது திணிக்கப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் யுத்தங்களை விரும்பவில்லை. இருந்த போதிலும் அந்த யுத்தத்தின் போது கூட பெண்கள் கொல்லப்படக்கூடாது, சிறுவர்கள் கொல்லப்படக்கூடாது, முதியவர்கள் கொல்லப்படக்கூடாது, மத துறவிகள் கொல்லப்படக்கூடாது, வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படக்கூடாது, யுத்தத்திற்கு சம்பந்தம் இல்லாத அப்பாவிகள் கொல்லப்படக்கூடாது. இதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் தம்முடைய தோழர்களுக்கு சொன்னது மட்டுமல்ல, ஒவ்வொரு யுத்த காலத்திலையும் அல்லாஹ்வின் தூதர் இந்த ஒழுங்குமுறைகளை பேணினார்கள். இப்படி ஒரு தலைவரை நீங்க காட்டுங்க. இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள மனிதநேயத்தை அடிப்படையில் செயல்படுகிற, மனிதர்களை நேசிக்கிற எல்லா மனிதர்களும் விரும்புவது என்ன? எதுக்குப்பா இந்த யுத்தம்? சரி, அப்படியே சண்டை போறீங்க, ஏன்பா பிள்ளைகளை குழந்தைகளை ஏன்பா கொல்றீங்க? அதைத்தானே கேட்கிறாங்க. ஏன் குழந்தைகளை கொல்லணும்? ஏன் பெண்களை கொல்லணும்? ஏன் யுத்தத்திற்கு சம்பந்தம் இல்லாத அப்பாவிகளை கொல்லணும்? இந்த பிஞ்சு முகங்கள் எல்லாம் உங்கள் எதிரிகளா? உங்களுடைய ஆயுதங்களுக்கு இரையாகக்கூடியவர்களா? இவர்கள் தான் உங்களை அழிக்க புறப்பட்டு வந்த எதிரிகளா? எல்லா மனிதநேயத்தை விரும்புகிற மக்கள் கேட்கிறாங்கல்ல. அப்ப மக்களின் இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய தலைவராக இன்றைக்கு இருக்கிற எந்த தலைவரும் இல்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கமா நகரம் கண்ட, மதீனா நகர் கண்ட தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். யுத்தங்களை யாரையும் டச் பண்ணக்கூடாது, பெண்களை டச் பண்ணக்கூடாது, குழந்தைகளை டச் பண்ணக்கூடாது, முதியவர்களை டச் பண்ணக்கூடாது, அப்பாவிகளை தொடக்கூடாது. யுத்தத்தையே ரசூலுல்லாஹ் பெரும்பாலும் தவிர்க்கத்தான் நினைத்தார்கள். ஆனா இன்னைக்கு சண்டையே ரசூலுல்லாஹ் எப்படி போட்டாங்கிறீங்க? இல்ல நீ எதிரியவன் சண்டை போடணும்னு நினைக்கிறியா? வாப்பா தனியா போகும், ஒரு இடத்த சூஸ் பண்ணும், 2 பேரும் சண்டை போடுவோம். இதுதான் சண்டை. இன்னைக்கு இவங்க உட்காந்து ஒரு பட்டன் அமுக்குவான், அது அங்க குண்டு போய் விழும். எங்க விழும்? எந்த வீட்டுல விழுதோ அவன் தான் பயங்கரவாதின்றான். 500 வீடு இடிஞ்சு விழுந்துருச்சியா, அவன் தான் பயங்கரவாதி. இவன் எங்க குண்டை போடுறானோ, எந்த பகுதிக்கு செல்கிறதோ, எந்த பகுதியில அந்த மக்கள் எல்லாம் செத்து மடிகிறார்களோ அனைவரையும் பயங்கரவாதின்றான். அப்ப அங்கு இரையாக்கப்படுவது, குறிவைக்கப்படுவது யாரு? அப்பாவிகள் தானே. இதை பத்தி தட்டி கேட்கறதுக்கு எந்த தலைவரும் இல்லையே.
இதை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு யாரும் பேப்பர்ல தான் இருக்கு உயிர் வாழக்கூடிய உரிமை, யதார்த்தத்தில் இல்லையே. நபிகள் நாயகம் அந்த உரிமையை நிலைநாட்டினார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுருச்சு, போனாங்க ரசூல்லா போனாங்க. பாருங்க, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த பொழுது ரசூல்லா உள்ள நுழையிறாங்கன்னா எப்படி உள்ள நுழைஞ்சாங்க? கம்பீரமான ஒரு தலைவராக வெற்றி வாகை சூடிய தலைவர்களின் வரலாற்றை எல்லாம் பாருங்கள், எப்படி உள்ளே நுழைவார்கள். இத்தனைக்கும் மக்காவில் உள்ள மக்கள் யார்? எதிரி, பல முஸ்லிம்களை கொன்று குவித்தவர்கள், முஸ்லிம்களுக்கு சொல்லனா துன்பங்களை கொடுத்தவர்கள், வார்த்தைகளை விவரிக்க முடியாத அளவிற்கு கொடுமைகளை இழைத்தவர்கள். அந்த ஊரை, அந்த எதிரிகளை நபிகள் நாயகம் வெற்றி வாகை சூடி உள்ளே சென்ற பொழுது என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் அல்லவா? துவம்சம் பண்ணியிருக்கலாம். ஊரை காபாவை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணியிருக்கலாம்ல, பண்ணல. எல்லாருக்கும் பொது மன்னிப்புண்டாங்க. ஒரு தலைவரை காட்டுங்க, இப்படி ஒரு ஊரை வெற்றி கொண்டதற்கு பிறகு அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது. அந்த அனைவரும் எப்படிப்பட்ட நபர்களா இருக்கணும்? முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள், பரம எதிரிகள், பல்வேறு நபர் சொந்த ஊரை விட்டு விரட்டினவங்க. நீங்க மன்னிப்பீங்களா? அப்படி உங்க சொந்த ஊரை விட்டு கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாம நீங்கள் அங்கே வைத்திருக்கிற சொத்து பத்துக்களை எல்லாம் பிடுங்கி விட்டு உங்களை விரட்டிய ஒரு ஊரு, அந்த ஊருக்கு நீங்க திரும்ப வெற்றி கொண்டு ஒரு பெரிய அதிகாரத்தோடு உள்ள நுழைறீங்க, மன்னிப்பீங்களா? மன்னிக்கிற மனப்பக்குவம் ஒரு ரசூலுல்லா மன்னித்தாங்க ஒரு ஆட்சி தலைவராக. அதான் உயிர் வாழ்கிற உரிமை. உயிர் வாழ்கிற உரிமை பேப்பர்ல இல்ல, செயல் வடிவத்தில் காட்டினாங்க. தனக்கு அதிகாரம் இருந்தும் அவர்களை தண்டிப்பதற்கு தக்க காரணம் இருந்தும் இல்லை, உயிர் வாழ்கிற உரிமை உங்களுக்கு உண்டு, பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்றைக்கு அகதிகள் எல்லாம் எப்படி நடத்தப்படுகிறார்கள்? அகதிகள், ஒரு நாட்டில் யுத்தம் நடக்கும், அந்த யுத்தத்தின் போது எப்படியாவது தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா, தன் பிள்ளைகளை காப்பாற்றிக்க முடியுமான்னு ஓடுவான், ஒதுங்குவான். ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிட மாட்டோமா, கடல் வழியா தரை வழியா எங்கேயாவது போய் ஒதுங்குவோம்னு நினைப்பான். ஏற்றுக்கொள்ள மாட்டார், எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளாது. அதான் இன்னைக்கு அப்படித்தான் நிலைமை இருக்கு. இந்தியாவே சிஏங்கிற பேர்ல என்ன சொன்னாங்க? பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இருந்து வர்ற மற்றவங்களுக்குலாம் இடம் உண்டு, முஸ்லீமுக்கு இல்லை. முஸ்லீம் வந்து அவன் ஓடத்தான் செய்யணும், அவன் வரக்கூடாது, அவனை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், முஸ்லீமே ஏற்றுக்க மாட்டோம் என்று டிக்ளேர் பண்ண நாடு இந்த நாடு தான். இது போன்று ஒவ்வொரு நாட்டிலையும் மத ரீதியாக பாகுபாடு இல்லாம எங்க நாட்டுக்கு எவனும் வராதிங்கன்றாங்க. யாரும் வராதிங்கப்பா, நாங்க ஏத்துக்க மாட்டோம்ன்றாங்க. அப்படிதான் நீங்க பாருங்க, சிரியாவில் யுத்தம் நடந்துச்சு, யுத்தம் குண்டு மலை பொழிகிறது, அவன் செதறி ஓடுறான், எங்க போகணும்னு தெரியல. அப்போ ஒரு குடும்பம், அந்த குடும்பம் ஏதோ ஒரு போட்டு, சின்ன போட்ல ஏறி கடற்கரை வழியா எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அனைவரும் மூழ்கி செத்து போனாங்க. அதுலதான் ஐலான் குருதி என்கிற ஒரு சிறுவன், ஒரு பாலகன், 3 வயசு, அங்கிருந்து தப்பிச்சு போய் துருக்கி கடற்கரை ஓரத்துல செத்து கிடக்கலாம். தரை மணல்ல முகம் புதைத்து அந்த புகைப்பட, உலகத்தை உலுக்கிய புகைப்படங்களில் அது ஒன்று. இன்றைக்கும் நீங்கள் கூகுள்ல இணையதளத்தில் பார்க்க முடியும். ஐலான் குருதி என்று அடியுங்கள். தரை மணலில் ஒரு சின்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்படி முகம் அந்த மணலில் பட, தண்ணி முகத்துல வர்ற, செத்து கிடப்பான். யார் அவன்? அவன் பெற்றோர் எப்படியாவது நம்ம உசுரை கொடுத்தாவது நம்ம பிள்ளைய காப்பாற்றிட மாட்டோமா என்று தப்பித்து ஓடியவன். யாரும் இடம் கொடுக்கல, அங்கேயே மூழ்கி இறந்து விட்டார்கள். இப்படி மூழ்கி இறந்தவர்களின் வரலாறு அதிகம். ரோஹிங்கியா முஸ்லிம்கள், பங்களாதேஷ் கடற்கரை ஓரத்துல ஒருத்தர் கடற்கரை ஓரம் காலை நேரத்தில் செல்கிறார். அங்கே ஏதோ ஒரு பெரிய மூட்டை மாதிரி இருக்கு, போய் பார்த்தா எல்லாம் அகதிகள், கடற்கரை வழியா வந்தவர்கள், குளிர்ல விரைச்சி செத்து போயிடுறான் அகதி. இப்ப அகதிகளை யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் உயிர் வாழ்வதற்குரிய உரிமை அவங்களுக்கு இல்லை. அனைவருக்கும் உயிர் வாழும் உரிமை உண்டுன்னு சாசனத்துல இருக்கு, மனித உரிமை பிரகடனத்துல இருக்கு, நடைமுறையில இருக்கா? அகதிகளுக்கு உயிர் வாழ உரிமை இல்லை. நீ எங்க கடற்கரையிலேயே விழுந்து செத்துப்போம், குழுல இருந்து செத்துப்போம், எப்படி போ, எங்க கேடு கட்டு போவியோ எங்களுக்கு தெரியாது, உனக்கு நீ எங்க நாட்டுக்கு வராத. இதான் உலகத்தில் உள்ள எல்லோரும் சொல்கிறார்கள். மக்கள் எதிர்பார்ப்பது என்ன? அவர்கள் தப்பி பிழைப்பதற்கு, அண்டி ஓரத்தில் ஒதுங்கி பிழைப்பதற்கு ஒரு இடம் கிடைக்காதான் இன்னைக்கு மக்கள் ஏற்கிறாங்க. அந்த இயக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய தலைவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூர்த்தி செய்தார். மதீனாவில் தான் ஆட்சியாளராக இருந்த பொழுது அகதியா மதீனாவுக்கு யாரும் வர்றாங்களா, மதீனாவில் உள்ள குடிமக்களுக்கு சொன்னார்கள், அகதியாக வருபவர்கள் உங்கள் சகோதரர்கள், உங்க வீட்டுல உங்க சகோதரனை ஏத்துக்குங்க, அவனுக்கு தங்குறதுக்கு நீங்க இடம் கொடுங்க, அவனுக்கு சாப்பிட நீங்க சாப்பாடு கொடுங்க. அகதி என்று முத்திரை குத்தாமல், தமிழ்நாட்டில் கூட இலங்கையிலிருந்து வரக்கூடிய சில அகதிகளை ஏத்துக்குவாங்க, தமிழ் பேசுகிற அகதிகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவங்கள ஒரு முகாம்ல ஒதுக்கி வைப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி
அவெல்லாம் அகதி இல்லப்பா, உங்க உங்க சகோதரன் அவன் என்று சொன்னவர். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மக்காவிலிருந்து மதீனாவிற்கு மதீனாவில் உள்ள மக்கள் அழைத்ததின் பேரில் வந்தவர்கள். அந்த வழி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அகதி என்று சொல்லி ஒருவனுடைய உயிர் போய்விடக்கூடாது, அவனுடைய உரிமை பறிக்கப்பட்டு விடக்கூடாது என்று அவனுக்கான உரிமையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டினார்கள். இதாங்க இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுரைகள் தேவை என்று ஆகிறதா இல்லையா? இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதரை கழிச்சிருவீங்களா நீங்க? ரசூலுல்லாஹ்வை தவிர்த்து விட முடியுமா? இன்னைக்கு எல்லா தலைவர்களும் யுத்தங்களின் மீது, போரின் மீது, செல்வத்தின் மீது கவனம் கொண்டிருக்கக்கூடிய வேளையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியின் மீது கவனம் கொண்டார்கள். மனித உயிர் போகக்கூடாது, அமைதி ஏற்படும். அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு என்னுடைய அந்தஸ்தை நான் குறைத்துக் கொள்வதற்கு தயார். இதான் ரசூலுல்லாஹ்வுடைய தலைமைத்துவ பண்பு. ஹுதைபியா உடன்படிக்கை எடுத்து பாருங்கள். புகாரில 2734 ஹுதைபியாவுக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. எங்க? மதீனாவிலிருந்து மக்காவிற்கு 1400 சஹாபாக்கள், கிட்டத்தட்ட 1500 பேர், அவ்வளவு பேரோட உம்ராவுக்கு போறாங்க. குர்பானி கொடுப்பதற்குரிய பலிப்பிராணிகளை எல்லாம் அழைத்து சென்றார்கள். ஹுதைபியா என்னும் இடத்தில் தடுக்கப்பட்டு விட்டார்கள். ஏன்? மக்காவில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள், உம்ராவுக்கு நாங்கள் விட மாட்டோம், எங்க ஊருக்கு விட மாட்டோம். மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் யுத்தம் செய்வதற்கு தயாராகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்கிற அந்த இடத்திலே உட்கார்ந்துருங்க, ஏதாவது ஒன்று பார்த்துடும், என்ன நம்மளை விட மாட்டேங்கிறாங்க. 1400 பேர், 1500 பேர். அந்த நேரத்தில் நீங்க அந்த பின்னணி எப்படிப்பட்ட பின்னணினா, ரசூலுல்லாஹ் வலிமை குறைந்தவர்களா அங்க போகல, பத்ர் யுத்தத்தை கண்டாயிற்று. மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரி 2லயே பத்ர் யுத்தம், ஹிஜ்ரி 3ல உஹது, ஹிஜ்ரி 5ல அஹ்ஸாப் யுத்தம். பத்ர்ல மக்கா முஷ்ரிக்கீன்கள், இவன் தான் அங்கிருந்து மக்காவிலிருந்து இங்க வந்து சண்டை போட்டான், பத்ர்ல வந்து சண்டை போட்டான். ரசூலுல்லாஹ் வெற்றி வாகை சூடினார்கள். உஹதும் கிட்டத்தட்ட அதே எதிரிகள், கொஞ்சம் பேலன்ஸா இருந்துச்சு. அஹ்ஸாப்ல மக்காவில் உள்ள முஷ்ரிக்கீன்கள் ஒட்டுமொத்த எதிரிகளையும் திரட்டி கொண்டு, முஸ்லிம்களை கருவறுக்கணும், முகமது விடக்கூடாது, யூதர்களை கூட்டு சேர்க்கிறான், ஏனைய குரூப்புகளை கூட்டு சேர்க்கிறான், பல கிளை பிரிவுகளை கூட்டு சேர்த்து அஹ்ஸாப் என்கிற கூட்டு போர். அந்த யுத்தத்துக்கு பேர் என்ன? கூட்டு போர். அந்த போர் நடைபெற்றது. அதுல நபிகள் நாயகம் வெற்றி கொண்டார்கள் அல்லாஹ்வின் உதவியால். பல யுத்தங்களை வெற்றி கொண்டதற்கு பிறகுதான் ஹுதைபியாவுக்கு போறாங்க. ஹிஜ்ரி 6, 2ல பத்ர், 3ல உஹது, 5ல அஹ்ஸாப், 6ல ஹுதைபியா உடன்படிக்கை. பல யுத்தங்களை வெற்றி கொண்டதற்கு பிறகு போன என்ன கான்ஃபிடன்ட்ல இருப்பாங்க ரசூலுல்லாஹ். ஆனா நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடுகளை பாருங்க, அந்த ஹதீஸை படிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கவனக்குள்ள எந்த உயிரும் பெறக்கூடாது, அதுலதான் கவனம். உட்கார்ந்து இருக்கிறாங்க, தடுக்கப்பட்டிருக்கிறாங்க, அவன் விட மாட்டேங்கிறான். 4-5 தூதுவர்கள் வந்து பேசி பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, உட்காரும் முறை சொல்லிட்டாங்க, இந்த இணை வைப்பாளர்கள் என்னிடம் அமைதிக்கான, காபாவை கண்ணியப்படுத்தும் எந்த ஒப்பந்தத்தை, சமாதான ஒப்பந்தத்தை கேட்டாலும் அதுல சைன் போட நான் தயார்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அதுல நான் சைன் போடுறேன். காபாவின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும். அப்படியான ஒப்பந்தத்தை, ஒரு சமாதான ஒப்பந்தத்தை என்னிடம் வேண்டினால் அதற்கு உடன்படுவதற்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்கார்றாங்க. சஹாபாக்கெல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட பையத்து கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, வெறுங்கையோடு திரும்பி, இப்ப என்ன ஆனாலும் சரி, பையத்து ரில்வான், என்ன ஆனாலும் சரி, எங்க உயிரை விலை கொடுக்க நாங்க தயாரா இருக்கிறோம், 2ல 1 பார்த்துருவோம்னு பையத்து கொடுத்து உட்கார்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் 1400 பேரும் உட்கார்ந்துட்டாங்க. அப்ப பாருங்க, மக்கள் பலம் இருக்கு. கூப்பிட்டா மதீனாவிலிருந்து இன்னும் ஆட்கள் வருவதற்கு தயாரா இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் பணிந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நீங்க பாருங்க, அந்த ஒப்பந்தம் எப்படி நடைபெற்றது. எதிரிகள் தரப்பிலிருந்து 4-5 பேர் வந்தாங்க, ரசூலுல்லாஹ்வை சீண்டி பார்த்தாங்க, கோபம் ஊட்டுறாங்க. உருவா வந்தார். உருவா அப்போது எதிரியாக இருந்தார், பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு மாறினார். அவர் பேச்சு வரும்போது வாளை வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் தாடிய அப்படியே சீன்றது. எப்படி இருக்கும்? முஸ்லிம்களுக்கு எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி இருக்கும்? மதீனாவில் ஆட்சியாளருங்க ரசூலுல்லாஹ், மதீனாவில் ஆட்சியாளர் இங்க காபாவுக்கு எங்களை விடுங்கன்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, வாளை வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் தாடியை சீண்டிக்கிட்டு இருக்கலாம். எல்லாம் பொறுமையா இருந்தாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவு பொறுமையின் சிகரம். பொறுத்தது மட்டும் இல்லாம கடைசியா ஒருத்தர் வந்தார், சுஹைல்ங்கிறவர் பேச வந்தார். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுஹைல்னா இலகுவானவர் அர்த்தம். சுஹைல் வர்றாரு, உங்க விஷயம் இனிமே இலகுவாயிரும் அப்படின்னாங்க. அவர் எதிரிதான், எதிரி தரப்புல தான் இருந்தார். பேச வரும்போது சரி, ஏன்னா அவங்க அங்குள்ளவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் வர்றாரு. இப்போ அவர் முகமது கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு போயிடுவோம், நான் போய் ஒப்பந்தத்தை எழுதிட்டு வர்றேன்னு வர்றாரு. ஒப்பந்தம் முகமதை ஒப்பந்தம் எழுதிடுவோம், 2 பேரும் ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு வருவோம், போடுங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் வாசகம் சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். இதுலயே ஆரம்பிக்கும் இல்லங்க. அது என்ன ரஹ்மான் எழுதுறீங்க?
அது என்ன ரஹீம்னு எழுதுறீங்க, அதையெல்லாம் எழுதிங்க. ரஹ்மான் ரஹீம்லாம் எங்களுக்கு தெரியாது. பிஸ்மிக் அல்லாஹும்ம, அல்லாஹ் உன்னுடைய பெயரால், அவ்வளவுதான் எழுதணும். அதுலயே வில்லங்கம். ஏன்னா அவன் அல்லாஹ்வை அறிந்திருந்தான். அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதை அறியவில்லை. அளவற்ற அருளாளன் என்பதை அவன் அறிஞ்சிருந்தா அவன் லாத்து உசா சிலைகள்கிட்ட போய் கேட்க போறான்? அவன் அறியலை. ரசூல்லா பார்த்தாங்க, சரி பிஸ்மிக் அல்லாஹும்மன்னு எழுதுங்க, முதல் விஷயம். அடுத்து மின் முஹம்மதின் ரசூலில்லாஹி ஹாதா மா காலா முஹம்மதுன் ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வின் தூதராகிய முஹம்மது எழுதி கொள்ளும் ஒப்பந்தமாவது, மேல பிஸ்மில்லா எழுதியாச்சு, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது எழுதி கொள்ளும் ஒப்பந்தமாவதுன்னு ஆரம்பிக்கும் போது என்னது அல்லாஹ்வின் தூதரா, அதையும் அடிங்கிறான். அல்லாஹ்வின் தூதர்னு ஏத்துக்கிட்டா நாங்க ஏன் உங்களை தடுக்க போறோம்? நீங்க அல்லாஹ்வின் தூதர் என்பதை நாங்கள் ஒப்புக்கொண்டிருப்போமையானால் மா சததுனாக்க அணில் பைத்தி, காபத்துல்லாவுக்கு வரவிடாம உங்களை தடுக்க மாட்டோமே. எங்க பிரச்சனையே என்ன? நீங்க அல்லாஹ்வின் தூதர் இல்லைங்கிறது தான். அது இருக்கக்கூடாது, எழுது அழிங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியா, சரி அதையும் அழிச்சிடுவோம். அப்ப சொன்னாங்க, நீ அழித்தாலும் நீ மறுத்தாலும் நான் அல்லாஹ்வின் தூதர் தான், அதில் எந்த பொய்யும் இல்லை. நீ முகமது பின் அப்துல்லானே எழுதிக்க, அப்துல்லாவின் மகன் முகம்மது, அப்துல்லாவின் மகன் முகம்மது. ரெண்டாவது விஷயம் விட்டு கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். அடுத்து மூணாவது, இந்த வருஷம் நீங்க வந்துட்டீங்கல்ல, இப்ப அப்படியே திரும்பி ரிட்டர்ன் போயிடணும். இப்போ உம்ராவுக்குலாம் நாங்க அலோட் பண்ண மாட்டோம், அடுத்த வருஷம் தான் அலோட் பண்ணுவோம். எப்படி பாருங்க, 1500 பேர் வந்து வச்சிருக்கிறாங்க, மதீனாவில் கூப்பிட்டு ஆள் வரதுக்கு தயாரா இருக்குது. ஆனா சொல்றாங்க, அவன் சொல்றான் இந்த வருஷம் நாங்க அனுமதிக்க மாட்டோம், நீங்க ரிட்டர்ன் போங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா என்னது இந்த வருஷம் அனுமதிக்க மாட்டியா, கிளம்புங்கப்பா, எடுங்க மதீனாவுக்கு தகவல் கொடு, ஆளை வர சொல்லு, ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். ஏன் ஆல்ரெடி பத்ர்ல பார்த்தவங்க தானே, உஹதுல பார்த்தவங்க, அஹ்ஸாப்ல பார்த்தவங்க தான், பார்த்து ரெண்டுல ஒண்ணு சொல்ல முடியும். அப்படியா, இந்த வருஷம் இல்லையா, சரி ஓகே அதையும் எழுது. இந்த வருஷம் இல்ல, எல்லாம் பலிப்பிராணியை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க, இந்த வருஷம் இல்லைங்கிறாங்க. இந்த வருஷம் இல்லைன்னு முதல் விஷயத்துல கூட சஹாபாக்கள் அமைதியா இருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயத்துல கொஞ்சம் ட்ரிகர் ஆகுறாங்க. ஏதோ அந்த முகமது ரசூலுல்லாஹ்ங்கிற அந்த வாசகத்தை அழிச்ச உடனே அலி போன்றவர்கள்லாம் கொஞ்சம் ட்ரிகர் ஆகுறாங்க. மூணாவது விஷயம், இந்த வருஷம் இல்லைன்னு உடனே அப்ப வெறுங்கையோட நம்மளை திரும்ப போக சொல்றாங்களா, சஹாபாக்கள் கோபம் வருது. அது என்ன இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் தான் அனுமதிப்போம்ங்கிறாங்க, சரி இல்லையேன்னு கொஞ்சம் சலசலப்பு வருது. அடுத்து நாலாவது என்ன பாயிண்ட் சேர்க்கிறாங்க எதிரிகள், சுஹைல் சொல்றார் முஷ்ரிக்குகள் தரப்பிலிருந்து, எங்கள் தரப்பிலிருந்து மக்காவிலிருந்து யாராவது ஈமான் கொண்டு முஸ்லீம் ஆகி உங்ககிட்ட வந்தா அவரை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது, எங்களிடமே திரும்ப ஒப்படைக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு நிபந்தனை பாருங்க. மக்காவிலிருந்து ரசூலுல்லாவை ஏற்று அங்க ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வர்றார், ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் அவரை ஏற்றுக்கொள்ள கூடாதான், மக்காவுக்கு திருப்பி அனுப்பணுமா. சஹாபாக்களுக்கு கொந்தளிப்பு, கடும் கொந்தளிப்பு. இது என்ன, இது நம்மை நாடி வரக்கூடிய ஒரு முஸ்லீமை நாம திருப்பி அனுப்புவதா, இறை மறுப்பாளர்கள் நம்ம திருப்பி அனுப்ப முடியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் அதையும் சேர்த்து எழுதிக்கிட்டார். அப்படியாப்பா, சரிப்பா எழுதிக்க. எழுதத்துக்கு முன்னால யார் ஒப்பந்தத்தில் பேசுகிறாரோ சுஹைல், அவருடைய மகன் வர்றார். சுஹைலுடைய மகன் அபூ ஜந்தல் கையில காலையில எல்லாம் விலங்கு தத்தி தத்தி வர்றாரு, ஏன் முஸ்லிமாய் வர்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, அபூ ஜந்தல் வந்துட்டாரு, நாங்க எடுத்துக்கிறோம் ஒப்பந்தத்தை, இனிமே நம்ம பார்த்துக்குவோம். ஏன்னா ஒப்பந்தம் எழுதி முடிக்கல. தன்னுடைய மகன் அபூ ஜந்தல் வருவதை பார்த்த உடனே சுஹைல் சொல்றாரு, இந்த ஒப்பந்தத்தை அபூ ஜந்தலிடம் இருந்தே நாம் ஆரம்பிப்போம். எப்படி பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னும் ஒப்பந்தம் எழுதி முடிக்கலையேங்க, சைனே பண்ணலையே, ஒப்பந்தம் எழுதி முடிக்கலையா, அபூ ஜந்தல் மட்டும் விட்டுருங்க, நீங்க எழுதுங்க, அடுத்தது நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். இப்பெல்லாம் ரசூலுல்லாஹ் பேச வேண்டிய அவசியமே இல்லை. பேசினாங்க, இல்ல இல்ல அபூ ஜந்தலிடம் இருந்தே ஆரம்பிப்பது, இல்லைன்னா சொல்லுங்க ஒப்பந்தத்தை டிராப் பண்ணிடுவோம். சுஹைல் சொல்கிறார், இல்லை என்றால் ஒப்பந்தத்தை டிராப் பண்ணிடுவோம், அவரை நீங்க ஒப்படைச்சிடணும். அவருடைய நிலையை பார்த்துட்டு முஸ்லிம்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அபூ ஜந்தல் சொல்றாரு, முஸ்லிம்களே என்னை இணை வைப்பாக ஒப்படைக்க போறீங்களா, என் நிலையை நீங்க பார்க்கலையா, அல்லாஹ்வுடைய பாதையில் நான் பட்ட துன்பங்களை நீங்கள் கவனிக்கவில்லையா கேட்கிறாரு. அப்படி கேட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு வழி இல்லாம இந்த ஒப்பந்தத்தை எப்படியேனும் நல்ல விதமாக முடித்தாக வேண்டும், இது சீர்குலைந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி சரி எழுதிக்கிட்டாங்க. அபூ ஜந்தலையும் திரும்ப ஒப்படைப்பது. அவர் பார்த்தார், இந்த இறை மறுப்பாளர்கிட்ட நான் என்னை ஒப்படைக்க மாட்டேன்னு தப்பிச்சு போயிட்டார், அது வேற, அவர்கிட்ட அகப்படாம தப்பிச்சு போயிட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் அபூபக்கர் உமருக்குலாம் கடும் கோபம். உமர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பேசுறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அது நாள் வரையிலும் அல்லாஹ்வின் தூதரிடம் அப்படி அவர் பேசியதில்லை. அப்படி பேசுகிறார்கள் உமர் அவர்கள். நாம் சத்தியத்தில் இல்லையா, எதிரிகள் அசத்தியத்தில் இல்லை. யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நாம் சத்தியத்தில் தானே உள்ளோம், எதிரிகள் அசத்தியத்தில் இருப்பது உண்மைதானே. அப்படி என்றால் அவர்கள் சொல்கிற ஒவ்வொரு நிபந்தனைகளுக்கும் நாம் அடிபணிய வேண்டிய அவசியம் என்ன?
அறிவிங்குள் அல்லாஹ்வின் தூதர் இதெல்லாம் ஏத்துக்கொள்ள முடியாது டிக்ளேர் பண்ணுங்க, நடக்கிறத பார்ப்போம்னாங்க. அப்படின்னா என்ன? யுத்தம் பாத்துருவோம், 2ல 1. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல இல்ல இது நான் செயல்படல, அல்லாஹ் எனக்கு இப்படித்தான் வழிகாட்டுறான், அமைதியா இருங்கன்னாங்க. அபூபக்கர் வந்தார்கள், அவர்களுக்கும் அதே பதில். அபூபக்கர்ட்ட போய் கேட்கும்போது அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன பதிலை போலவே சொன்னார். உமர்லாம் அடக்க முடியல, அவ்வளவு கோபம். இங்க நாம் கவனிக்க வேண்டியது, இத்தனை நிபந்தனைகளுக்கும் உடன்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தினார்களே, அதனுடைய ரிசல்ட் என்ன? அல்லாஹ் சொன்னா, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே உமக்கு மகத்தான வெற்றியை தந்து விட்டோம்னா. ஹுதைபியா உடன்படிக்கை பார்த்த தோல்வி, ஃபெயிலியர், சஹாபாக்கள் ஃபெயிலியர்ங்கறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் மகத்தான வெற்றி. ஏன்? இந்த ஹுதைபியா உடன்படிக்கை அன்றைக்கு மக்காவிலும் மதீனாவிலும் ஏராளமான முஸ்லிம்கள் உயிர் வாழ்வதற்கு அடித்தளம் விட்டது. அந்த அமைதி பேச்சுவார்த்தை, அமைதி உடன்படிக்கை நடைபெறாவிட்டால் இன்றைக்கு காசாவில் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்களே முஸ்லிம்கள், அது போன்று சஹாபாக்கள் அன்றைக்கு கருவறுக்கப்பட்டிருப்பார்கள். மக்காவில் உள்ள முஸ்லிம்கள் கருவறுக்கப்பட்டிருப்பார்கள், அழிக்கப்பட்டிருப்பார்கள். மதீனாவில் உள்ள முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ் அதன் மூலம் ஒரு நன்மையை நாடுறான். அப்ப பாருங்க, ஒரு ஆட்சி தலைவர்னா யுத்தத்தை விரும்பக்கூடாது, அமைதியை விரும்பணும். எதிர்கால தொலைநோக்கு இருக்கணும். இப்ப நமக்கு பின்னடைவு தான், ஆனால் அந்த நேரத்தையே பின்னடைவாக கருதாமல் நீண்ட கால நோக்கில் பார்க்கின்ற பொழுது இது நமக்கு நம்ம மக்கள் உயிர் வாழ்வதற்கு உண்டான அடித்தளத்தை ஏற்படுத்தும், மகத்தான வெற்றியாக திகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூர நோக்கு பார்வையோடு சிந்தித்தார்களே. இன்னைக்குள்ள எந்த தலைவர், எந்த ஆட்சி தலைவர்கள், எந்த நாட்டு தலைவர்கள் அமைதியை விரும்புறாங்க? எல்லாம் பரபரப்பு. அணுகுண்டு வச்சிருக்கிறவன் தான் பெரிய தேச தலைவன். அணுகுண்டு வைத்திருப்பவர்கள் தான் தேச தலைவர்களாக, ஒரு நாட்டின் தலைவர்களாக, அதிகாரமிக்க தலைவர்களாக போற்றப்படுகிறார்களே ஒழிய அமைதியை விரும்பக்கூடியவர்கள் நாட்டின் தலைவர்களாக இன்றைக்கு பார்க்கப்படுறதில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியை விரும்பிய தலைவர், மக்கள் விரும்பக்கூடிய தலைவராக நபிகள் நாயகம் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட எந்த சர்வாதிகாரமும் கிடையாது, நான் எடுத்ததுதான் முடிவு இல்லை. அல்லாஹ் சொன்னா, ஷாவிருஹும் ஃபில் அம்ர், நபியே மக்களிடம் நீங்கள் கலந்து ஆலோசிப்பீராக. ஒரு இறை தூதர், அல்லாஹ்விடமிருந்தே வஹி செய்தி வருகிறது, அதை விட அவர் மக்களிடம் கலந்து ஆலோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? அல்லாஹும் அவரும் பேசிக்கொண்டாலே போதுமானது. இருந்த போதிலும் அல்லாஹ் சொன்னான், நபியே வஷாவிருஹும் ஃபில் அம்ர், மக்களின் காரியங்களில் அவர்களோடு நீங்கள் கலந்து ஆலோசிப்பீராக. வணக்க வழிபாட்டில் கலந்து ஆலோசிக்க வேண்டிய தேவையில்லை. சுபு தொழுகை 2ஆ 4ஆ 3 தொழுவோமா, அதுக்கு கலந்து ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் விவகாரம் என்று வருகின்ற பொழுது நீங்கள் அவரோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும், கலந்து ஆலோசிப்பீராக. அல்லாஹ் சொன்ன அந்த உத்தரவுக்கேற்ப பல விஷயங்களை ரசூலுல்லாஹ் கலந்து ஆலோசித்ததை நீங்க பார்க்க முடியும். காரணம் என்ன? சர்வாதிகார தலைமையா ரசூலுல்லாஹ் இல்லை. இன்னைக்குள்ள ஆட்சியாளர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்க எடுக்கிறது தான் முடிவு. அந்த சர்வாதிகாரம் தான் மக்களினுடைய அழிவுக்கு அவர்களை அழைத்து செல்கிறது. கேள்வி கேட்கிற உரிமை இருக்கா ஆட்சியாளர்கிட்ட? ரசூலுல்லாஹ்ட்ட இருந்துச்சு. நபிகள் நாயகத்திடத்துல யாருனாலும் கேள்வி கேட்க முடியும். துண்டை இறுக்கி போட்டு செல்வத்திலிருந்து தாங்கன்னு கேட்டார்ல, எத்தனை ஹதீஸை நம்ம கேள்விப்படுறோம். யாசகம் கேட்கிறாரு ரசூலுல்லாஹ்ட்ட, துண்டை போட்டு இறுக்கி, முகம்மதே அல்லாஹ் உமக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து எனக்கு தர வேண்டியதை தாருங்கள் யாசகம் கேட்கிறது. இன்னைக்கு நம்ம கிட்ட யாசகம் கேட்டா கூட கொடுக்க மாட்டோம். வெளியே போயிட்டு இருக்கிறீங்க, நோம்பு திறந்துட்டு வெளியே போறீங்க, கழுத்துல துண்டை போட்டு இறுக்கி அல்லாஹ் உமக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து எனக்கு தான் கேட்ட எவன்டா? கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வச்சிருக்குது, அல்லாஹ் கொடுத்து கேட்கறது யாசகம். இதுல உனக்கு இவ்வளவு கொழுப்பா? அல்லாஹ் கொடுத்த செல்வம் ஒப்புக்கொண்டா கூட அவன் அப்படி பேசுறது ஏத்துக்குவோமா? நம்ம கிட்ட ஒரு சாமானிய நாமே அப்படி நம்ம கிட்ட அப்படி பேசுறதை நம்ம ஏத்துக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க. சிரித்து கொண்டே சஹாபாக்களுக்கு உத்தரவிடுவாங்க, இவருக்கு தேவைப்பட்டதை எடுத்து கொடுங்க. திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, ரசூலுல்லாஹ் ஹுனைன்ல இருந்து திருப்பி வர்றாங்க, மக்கள்லாம் கேட்கறாங்க, எங்களுக்கு தாங்க எங்களுக்கு தாங்கன்னு கேட்டு கடைசியில ரசூலுல்லாஹ் ஒரு மேல் துண்டு போட்டிருந்தாங்க. மேல் துண்டுலாம் முள்ளு, ரசூலுல்லாஹ் முள்ளு மரத்துல சாச்சி அந்த மேல் துண்டு முள்ளு மரத்துல சிக்கி மேலாடை இல்லாம ரசூலுல்லாஹ் நின்னாங்க. ஆதூனி ரிதாஇ, என்னுடைய துண்டை எனக்கு எடுத்து தாருங்கள் அப்படின்னு கேட்கறாங்க. எங்களுக்கு தர வேண்டியது தாங்கன்னாங்க. இப்படிலாம் எந்த ஆட்சியாளர்கிட்டயா கேட்க முடியுமா? எவ்வளவு சுதந்திரம், எவ்வளவு கருத்து சுதந்திரம் இருந்திருக்குது, எவ்வளவு ஆட்சியாளர், எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்வாதிகாரம் இல்லாத தலைமையாக நபிகள் நாயகம் செயல்பட்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல்ல பயான் பண்றாங்க ரசூலுல்லாஹ். திடீர்னு ஒருத்தர் எழுந்திருக்கிறார். எழுந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே கால்நடைகள்லாம் செத்து போயிட்டு இருக்குது, ஒண்ணுமே இல்லை, ரொம்ப வறுமையா இருக்கு, மழைக்காண்டி துவா செய்யுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் மழைக்காண்டி துவா செஞ்சாங்க. அவர் வெளியே போகும்போது மழை. அடுத்து அதே நபரோ வேற நபரோ, அல்லாஹ்வின் தூதரே மழையால் பெரிய பிரச்சனையா இருக்கு, பாதிப்பா இருக்கு, மழை விடுவதற்கு துவா செய்யுங்க. நடக்க முடியல, மழை விடுவதற்கு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. வெளியே போகும்போது மழை இல்லை.
இதுல ஆன்மீக ரீதியா பல விஷயங்கள் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் பாருங்க, பள்ளியில உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போதே ஒருவர் எழுந்து ஒரு ஆட்சித் தலைவரிடம் கேள்வியை முன்வைக்க முடிகிறது. அதான் கருத்து சுதந்திரம். நீ எப்படி கேள்வி கேட்க முடியுமா? சும்மா மன்கி பார்த்து தில்கி பார்த்து மனசுல இருந்து பேசணும். ஆடியோல பேசிக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய மக்கள்கிட்ட பேசக்கூடிய தலைவர்களா இருக்கிறாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட பேசக்கூடிய தலைவர். அல்லாஹ்வின் தூதர்கள் குடிமக்கள்கிட்ட முக்கிய பிரச்சனைகள்ல குடிமக்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்த தலைவர். வஅம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் அவருடைய காரியம் ஆலோசனையின் அடிப்படையில் தான் இருக்கும். அவங்க நினைச்சதை முடிவெடுக்கிறது. இன்னைக்கு அப்படித்தானங்க பல பிரச்சனை வருது. அவர் ஒரு நாட்டின் தலைவர், அவர் நினைச்சதை முடிவெடுக்கிறதுனால தானே பிரச்சனை. 500,000 செல்லாதுன்னு திடீர்னு அறிவிக்கிறார். ரிசர்வ் பேங்க்ல உள்ளவங்க சொல்றான் எங்களுக்கு தெரியலங்கிறான். அப்ப யார்கிட்ட ஆலோசனை பண்ணார்? என்ன நிதி நிபுணர்கிட்ட ஆலோசனை பண்ணார்? இல்ல. இது ஒரு விஷயம். இது ஒரு உதாரணம். பல தலைவர்கள் தங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய பெரிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு தக்க தாங்கள் நினைத்த முடிவுகளை எடுப்பதால் மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. இன்னைக்கு நாம பார்க்கிற பல யுத்தங்கள்லாம் யாருனால முடிவெடுக்கப்படுதுங்கிறீங்க? ஒற்றை தலைமை. அடிப்பணி அடின்றுவான். அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஏவுகணைகள் பறக்கின்றது. அவன் என்ன செய்ய, கீழே உள்ளவன் என்ன பண்ணுவான்? தனக்கு மேலிடத்திலிருந்து என்ன உத்தரவு வருகிறதோ அதை செய்யக்கூடியவர்களாகத்தான் கீழடியில் உள்ள மக்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏவுகணையை விடு, அவன் அடி, இவன் அடி. யுத்தங்கள், பல யுத்தங்கள் கூட இந்த சர்வாதிகார தலைமையின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள். இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலைந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய போக்குகளை எல்லாம் அளித்தார்கள். எவ்வளவு உரிமைகள் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு உரிமை வேண்டும்னு பல போராட்டங்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னே பெண்களுக்கு எல்லா வடிவத்திலான உரிமைகளையும் கொடுத்தார்கள். திருமணம் பண்ணும்போது மகர் அதை கொடுக்கணும்னா ஏன்? அன்றைக்குள்ள காலகட்டத்தில் பெண்களை மனமுடிப்பதற்கு எதையும் கொடுப்பது வழக்கம் இல்லை. இஷ்டப்படி எடுத்துக்குவான் பெண்களை. வலா யஹில்லு லக்கும் அன் தரிசுன் நிஸாஅ கர்ஹா, அல்லாஹ் சொன்னான், பெண்களை வலுக்கட்டாயப்படுத்தி உங்களை நீங்கள் வாரிசாக்கி கொள்ளக்கூடாது, அவங்களை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. வலா யஹில்லு லக்கும், அது உங்களுக்கு ஹலால் அல்ல, அனுமதியானதல்ல. இந்த வசனத்தின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்டினார். கல்யாணம் பண்றீங்களா, அடக்குமுறையில பெண்ணெல்லாம் எடுத்துக்கூடாது. அன்றைய காலத்துல பெண்கள் எந்த உரிமையும் மற்றவர்களா இருந்தாங்க. எப்படி டிஸ்கஸ் ஆகும்? அவங்களுக்கு ஆத்மா இருக்கா இல்லையா? யாரு இந்த ஆண்கள்லாம் சேர்ந்து பெண்களை பத்தி பேசுவாங்களா, டிபேட் பண்ணுவாங்களா? அவங்க உயிர் இருக்கா? அவங்க ஆத்மா நம்மை போன்ற ஒரு மனித உயிரா? அவங்களுக்கு உரிமைகளை பத்திலாம் நம்ம யோசிக்கணுமா? அப்படி பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவங்களை கல்யாணம் பண்ணும்போது மகர் கொடுக்கணும். அவங்க விருப்பம் இல்லாமல் அவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. உன்னுடைய சொத்துல, நீ தந்தையா இருந்தாலும் மகனா இருந்தாலும் கணவனா இருந்தாலும், உன்னுடைய சொத்துல அந்த பெண்களுக்கு உரிமை இருக்கிறது. கணவனா இருந்தா அவள் மனைவி, உன் சொத்துல அவளுக்கு பங்கு இருக்கு. தந்தையா இருந்தா அவள் மகள், உன் சொத்துல அவளுக்கு பங்கு இருக்கு. மகனா இருந்தா தாய் என்கிற விதத்தில் அவளுக்கு பங்கு இருக்கிறது. எந்த விதத்துல பார்த்தாலும் அவளுக்கு பங்கு. அப்ப சொல்லுவாங்க, இவன் எதையுமே கொடுக்காம, இவ்வளவு ஆண்டு காலமா பெண்களுக்கு எதையுமே கொடுக்காம, இஸ்லாத்துல பெண்களுக்கு பங்கு கொடுக்குறீங்கன்னா ஆண்கள்ல பாதி தானே கொடுக்குறீங்க. ஏன்னா நீ எதையுமே கொடுக்காம இருந்தடா. நீ இத்தனை வருஷ காலமா பெண்களுக்கு சொத்தில் எந்த பங்கையும் கொடுக்காமல் இருந்த இவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் கொடுத்த இந்த பங்கை, சமநீதி பங்கை, சரியான பங்கீட்டை குறை காண்றாங்க. ஆண்களுக்கு 2 மடங்கு கொடுக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? அவனுக்கு செலவினங்கள் அதிகம். இஸ்லாமிய மார்க்கம் பெண்கள் மீது எந்த செலவினத்தையும் சுமத்தவில்லை. எல்லா செலவுகளையும் ஆண் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறது. ஒரு வாதத்திற்கு அப்படி ஆண்களுக்கு கொடுக்கிறது தப்பு என்று வைத்துக் கொண்டால் கூட பெண்ணுக்கு 1 பங்கு, ஆணுக்கு 2 பங்கு. இந்த ஆணுக்கு வழங்கப்படுகிற 2 பங்கு எங்கே செல்கிறது? மீண்டும் பெண்ணோடு இணைந்து 3 பங்காக மாறுகிறது. அப்படித்தானே மாறுது. அவன் கணவனா இருக்கிறான்னு வைங்க, இந்த பெண்ணு மனைவியா இருக்கிறான். இவளுக்கு அவ வீட்டுல இருந்து 1 பங்கு, இந்த இவருக்கு 2 பங்கு அவர் வீட்டுல இருந்து. இந்த பெண்ணை இவங்க கல்யாணம் பண்ணும்போது இந்த 2 பங்கு, இந்த 1 பங்கு, 3 பங்கா மாறுதே. நீங்க எப்படி பார்த்தாலும் சரி, ஆண்களுக்கு 2 பங்குன்னா ஆண்கள் என்ன பெண்களை விட்டு தனித்து இருக்கிறார்களா? பெண்களோடு இணைந்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்படுகிற அவன் எந்த விதத்தில், அவன் மகனாகவோ தந்தையாகவோ அல்லது கணவனாகவோ எந்த விதத்தில் அவர்களுக்கு கூடுதல் பங்கு வழங்கப்பட்டாலும் பெண்ணோடு இணைந்து அந்த 2 பங்கும் பெண்களுக்கு தான் செலவிடப்படுகிறது. அப்படித்தான் மாறுது. இதெல்லாம் அல்லாஹ் கவனித்து எவ்வளவு நீதியா சட்டம் சொல்லி இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க, சொத்து உரிமையை கொடுக்குறாங்க, கல்வி உரிமையை கொடுக்குறாங்க, வழிபாட்டுத்தல உரிமையை கொடுக்குறாங்க, விவாகரத்து உரிமையை கொடுக்குறாங்க. இவன் இன்னைக்கு 1948 உட்கார்ந்துக்கிட்டு பெண்களுக்கு என்னென்ன உரிமை கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் எப்பேற்பட்ட தலைவர், தீர்க்கதரிசன தலைவர் அல்லவா? உலக தலைவர்களாம், உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் பெண்களுக்கு உரிமையை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற அத்தனை நாடுகளும் நபிகள் நாயகத்தின் இந்த வழிமுறையை போற்ற வேண்டும் அல்லவா? நபிகள் நாயகத்தின் இந்த கருத்துக்களை புகழ வேண்டும் அல்லவா? நபி
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமை வர்க்கத்தையே ஒழித்தார்கள். அடிமைகள் இருந்த காலகட்டத்தில் அவர்களுக்கான உரிமையை கொடுத்தார்கள். அடிமைகளை உங்கள் சகோதரர்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அடிமைன்னு நினைக்காதப்பா, அவன் உன்னுடைய சகோதரன். நீ எதை சாப்பிடுறியோ அதையே உன்னுடைய அடிமைக்கும் சாப்பிடக்கூடு. நீ எதை உடுத்துகிறாயோ அதையே உன்னுடைய அடிமைக்கும் உடுத்தக்கூடு. அடிமைகள் இருந்த காலகட்டத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னவர்கள். அதற்கு பிற்பாடு ஒவ்வொன்றுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் பாவங்கள் குற்றங்கள் செய்கின்ற பொழுது ஒவ்வொன்றுக்கும் பரிகாரமாக அடிமையை விடுதலை பண்ணு, அடிமையை விடுதலை செய் என்று மார்க்கம் வலியுறுத்தி சொல்லி சொல்லி அடிமை என்கிற வர்க்கமே இல்லாமல் முற்று முழுவதுமாக ஒழிக்கப்பட்டது. இது எவ்வளவு பெரிய சீர்திருத்த புரட்சி! இப்படிப்பட்ட புரட்சிகளை செய்யக்கூடிய தலைவர்கள் தான் இன்றைக்கு வேண்டும். குற்றவியல் சட்டங்களை நிலைநாட்டினார்கள். நாட்டில் ஸ்ட்ராங்கா நிலைநாட்டினாங்க. ஏன்? அதுல மனிதர்களுக்கு வாழ்க்கை இருக்கு. திருடுறானா கையை வெட்டணும், விபச்சாரம் பண்றானா, திருமணம் ஆனவனாக இருந்தால் மக்கள் மத்தியில் அவனுக்கு கல்லறை தண்டனை, உயிர் போகணும். திருமணம் ஆகாதவனா கசையடி. இப்படியான குற்றவியல் சட்டங்களை நிலைநிறுத்துகின்ற பொழுது அந்த நாட்டு மக்கள் எவ்வளவு பாதுகாப்பு உணர்வாங்க. திருடுறான் கையை வெட்டிட்டானா அடுத்தவன் திருடுவானா? திருடுறான் வலது கையை வெட்டியாச்சுங்க, அடுத்து எப்படி திருடுவான்? ரெண்டாவது திருடுனா இடது கையை வெட்டியாச்சு, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எப்படி திருடுவான்? திருடுற என்ன வருமா? அது அவனுக்கு என்ன வர்றதை விடுங்க. ஒரு ஊர்ல ஒரு 10-20 பேர் வலது கை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கலாம். என்ன நினைப்போம்? ஆஹா எல்லாம் திருட்டு பாட்டிடா, திருடுனா இதான் கதி, கை போயிரும், சாப்பிடறதுக்கு கை இருக்காது நினைப்போமா இல்லையா? அச்சம் மக்களுக்கு மத்தியில் வருமா? இதான மக்களுக்குரிய உயிர் வாழ்கிற உரிமை, அவருடைய பொருளாதார உரிமை அனைத்தும் பாதுகாக்கப்படும். இது இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு என்ன இதெல்லாம் காட்டு மிராண்டித்தனமான சட்டம். சரி வேற என்ன? நீ என்ன சட்டம் வச்சிருக்கிற நீ சொல்லு. இஸ்லாமிய மார்க்கத்தின்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக தலைவர் என்கிற அடிப்படையில் உலகத்துக்கு ஒரு சட்டத்தை சொல்றாங்க. திருடுனா கையை வெட்டணுங்கிறாங்க. இதுல தப்பா எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்கு. இல்லைன்னா திருட்டு போய் அராஜகம் தாங்க முடியாது, அட்டூழியம் பண்ணுவான். எவ்வளவு அட்டூழியம் இன்னைக்கு நடக்குது. பெரிய பெரிய வயதானவர்கள் அவங்க நகையை பிடுங்கக்கூடிய விதமா கழுத்தை இருக்கிறாங்க, காதை இருக்கிறாங்க, கொண்டு போட்டு போறான். வீட்டுல யாரும் இல்ல, பெரியவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு அடிச்சு கொண்டுட்டு போறாங்க. நகைக்காக வேண்டி, பொருளாதாரத்துக்காக வேண்டி சிசிடிவி கேமராவோட மாற்றுறான். ஏனைய விவகாரங்களை கையும் களவுமா மக்கள் பிடிக்கிறாங்க. அப்ப இந்த தண்டனையை கொடுத்து அழுத்தி அவனா திருடுவானா? கையை விட்டுறது காட்டு நாட்டித்தனம். சரி நீ என்ன சட்டம் வச்சிருக்கிற சொல்லு. இல்ல அவனை ஜெயில போச்சு வச்சு 3 வேளை சாப்பாடு கொடுத்து வாரத்துல ஒரு நாள் லெக் பீஸ், வெளியே போகும்போது சகல விதமா கவனிச்சு அனுப்புனா திரும்ப திரும்ப திருடுவான். நீ சொல்றது திருட்ட ஒழிப்பதற்குரிய வழியா இல்லையப்பா. பாலியல் ரீதியா வல்லுறவுக்கு ஆளாக்குறானா கடும் தண்டனை இருக்கணும். அப்பதானே அடுத்து எங்கேயும் போக மாட்டான், சமூகத்தை சீர்கெடுக்க மாட்டான். விபச்சாரம் செய்கிறார்களா? அதெல்லாம் சமூகத்தை சீர்கெடுக்கிற விஷயங்கள். அப்ப சமூக அமைதியை சீர்குலைக்கிற விஷயங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் கடும் ஒரு சட்டங்களை நிலைநாட்டினார்கள். குற்றவியல் சட்டம், அதன் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டினார்கள். ஹுதைல் என்கிற கோத்திரத்தை சார்ந்த 2 பெண்மணி, 2 பேருக்கு சண்டை. அதுல ஒரு அம்மா கல்லை விட்டு எறிய அந்த அம்மா வயிற்றுல கருவா இருக்கிறாங்க. கரு கலைஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ்ட்ட வழக்கு வந்துச்சு. நபிகள் நாயகம் சொன்னாங்க, கரு கலைந்தாலும் அதுவும் ஒரு உயிர், அந்த உயிருக்கு தக்க பரிகாரத்தை அந்த பெண் வழங்க வேண்டும் என்று சொன்னார். கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் அந்த பெண் கல்லை எறியவில்லை. தண்டனை ஒரு சண்டையில எரிந்ததுதான். அதனால கொலைக்குரிய தண்டனை அல்ல, ஆனால் ஒரு உயிர் பறிபோனதுக்குரிய பரிகாரத்தை அந்த பெண், கல்லை வீசிய அந்த பெண் வழங்கியாக வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். புகார்ல 2910 வயிற்றில் உள்ள கருவின் சிசுவை கூட வெளிவருவதற்கு முன்பே அதற்கான பாதுகாப்பை உத்தரவாதம் செய்தவர்கள் நபிகள் நாயகம். அப்படி ஒரு தலைவரை நீங்க காட்டுங்க உலகத்துல. ஆசிபா கோவில் வச்சு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டா என்ன நிலைமையாச்சு? யார் பாதுகாத்தா? அதுக்குரிய என்ன குற்றம், என்ன தண்டனை நிலைநாட்டப்பட்டது? பல்கிஸ் பானுவை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கியவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது? சிறிய சிறுமியோ பெரியவர்களோ அவர்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படும் போதும் கொல்லப்படும் போதும் அந்த கொலையாளிகளுக்கே தக்க தண்டனை இன்னைக்கு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிசு கல்லை விட்டு, நோக்கமே இல்லை, நோக்கம் இல்லாம ஏதோ சண்டையில கல்லை விட்டு எரிஞ்சாங்க, சிசுக்கு கலைஞ்சிருச்சு, அதுக்கே ரசூலுல்லாஹ் பரிகாரம் கொடுக்கணும்னாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி, இதான் ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மை, இதான் ரசூலுல்லாஹ்வுடைய நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன். இப்படி எந்த உலக தலைவர்கள் இருக்கிறாங்க? சமூகத்துக்கு எதெல்லாம் கெடுதி அதையெல்லாம் தடுத்தாங்க. மது கூடாது, சூதாட்டம் கூடாது, படிப்படியா சொல்லி மதுவை டோட்டலா ரசூலுல்லாஹ் ஒழிச்சிட்டாங்களே. இன்னைக்கு அப்படி காட்ட முடியுமா? மது ஹராம்னாங்க,
படிப்படியா சொல்லி அல்லாஹ்வுடைய அச்சத்தை சொல்லி மறுமை சிந்தனையை சொல்லி சுய ஒழுக்கத்தை சொல்லி மது ஹராம்னு சொல்லும்போது மதுவெல்லாம் கொட்டிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பாளர் வர்றார், அலா இன்னல் ஹம்ர கது ஹுர்ரிமத், அறிந்து கொள்ளுங்கள் மது ஹராமாக்கப்பட்டு விட்டது. இந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பு அபூ தல்ஹா ஏனைய நபித்தோழர்களோட மது குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அனஸ் தான் ஊத்திக்கிட்டு இருக்கிறாரு. அபூ தல்ஹாவின் மகன் அனஸ், உம்மு சுலைமா அவங்களுடைய மகன் அனஸ் ஊத்திக்கிட்டு இருக்கிறாரு. அறிவிப்பாளர் வந்துட்டாங்க, மது ஹராம் உடனே அபூ தல்ஹா சொல்றாரு, அனஸே எல்லாத்தையும் கீழே போட்டுட்டாங்க. இப்படி ஒரு இதை பார்க்க முடியுமா நீங்க? இன்னைக்கு நம்மளே என்ன செய்வோம், எதையாவது ஒன்று செய்யறதா இருந்தா என்ன, ஒரு நாள் வைப்போம், புத்தாண்டிலிருந்து நான் இதை கடைபிடிக்க போகிறேன். நல்லா கடைபிடிச்சார் அவர். நம்ம ஆட்கள், நான் இனிமே சாப்பாடு டயட் இருக்க போறேன், எப்பத்துல இருந்து, நோம்புல இருந்து. நோம்புல டயட்டை ஃபாலோ பண்ண முடியுமா? நோம்புல தான் இவர் வகை வகையா சாப்பிடுறாரு. நோம்புல இருந்து டயட்டை நான் ஃபாலோ பண்ண போறேன், அப்போதுல இருந்து ஆரம்பிக்க போறேன், இப்போதுல இருந்து ஆரம்பிக்க போறேன். பல வியாக்கியானம் நம்ம கிட்ட இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மது ஹராம், ஹராம் என்று சொல்ல கேட்ட மறு வினாடி மதுவை கொட்டுங்கன்னாங்க. நம்ம சொல்லுவோமா? நம்ம அப்படியே சொன்னாலும் அதுல ஒருத்தர் சொல்வார், வீண் வரையும் பண்ண வேண்டாம், இப்ப மட்டும் குடிச்சுக்குவோம், அதுக்கப்புறம் பாப்பமே, இப்படி சொல்லதுக்கு ஆள் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கினார்கள் பாருங்க. இது மாதிரி எல்லா சுய ஒழுக்கத்தை இன்னைக்கு உலகம் எதையெல்லாம் பேசுத, சூழலியல் சார்ந்த அல்லாஹ்வின் தூதர் அவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க. தேங்கி இருக்கிற நீர்ல சிறுநீர் கழிக்காதீங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். மக்களுக்கு நிழல் தரக்கூடிய மரத்தின் அடிவாரத்தில் மலம் ஜலம் கழிக்காதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாதையில் நின்று மக்களுக்கு தொல்லை தரும் விதமாக பேசாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய பொருட்களை அகற்றுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மரம் ஒருவர் நட்டால் அதிலிருந்து ஒரு காகமோ அல்லது ஒரு உயிரினமோ ஒரு எறும்போ எது அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டாலும் மறுமை நாள் வரை மரத்தை நட்ட அந்த முஸ்லிமுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லல, சுய ஒழுக்கத்தை பற்றி எல்லாவற்றையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதனால தான் சொல்றோம், இன்னைக்குள்ள காலகட்டத்தில் மதுவையெல்லாம் டோட்டலா தடை பண்ணாங்க. எவ்வளவு போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் இருக்கு, இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அரசாவது தடுக்குதா? அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வைத்துக் கொண்டு அதுலதான் எங்களுக்கு வருமானம் இருக்கிறது என்று மக்கள் செத்து மடிவதை வேடிக்கை பார்க்கக்கூடிய அரசாகத்தானே எந்த அரசையும் நம்ம பார்க்கிறோம். எந்த நாடா இருந்தாலும், எந்த கட்சியா இருந்தாலும், எந்த மாநிலமாக இருந்தாலும் மக்கள் கெடுவதை பற்றி அவர்கள் யோசிப்பதில்லை. தங்களுக்கு வருமானம் வருகிறதா போதும் என்று நினைக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் தன்னுடைய வருமானம் பறிபோனாலும் பிரச்சனை இல்லை, மக்களின் நலம்தான் முக்கியம் என்று ஆட்சி செய்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். இன்றைய உலகத்தின் தேவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் தான். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வெறும் முஸ்லிம் சமூகத்திற்கு மட்டும் தலைவராக வரவில்லை, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அருட்கொடையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்தை அனுப்பியிருக்கிறான். இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயும் மனிதர்கள் சந்திக்கின்ற பல்வேறு நவீன பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அற்புதமான முறையில் வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய ஆட்சி முறை எங்கே செயல்படுத்தப்படுமோ அங்கே குடிமக்கள் அனைவரும் நிம்மதியான வாழ்வை உறுதி செய்து கொள்ள முடியும். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலில் இருந்து இந்த சமூக மக்கள், இந்த காலத்து மக்கள் படிப்பினை பெற வேண்டும், பாடம் பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து அடுத்த ஒரு வார காலத்திற்கு சபீர் அலி எம்ஏசி அவர்கள் இஸ்ரவேலர்கள் ஒரு வரலாற்று பார்வை என்கிற தலைப்புல உரை நிகழ்த்திருக்கிறாங்க. அனைவரும் தவறாமல் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.